ராதா நீ இல்லாம நான் இல்லை. எனக்கு 4 நாள்ல இல்ல விசா வந்துருச்சு. வெளிநாட்டுக்கு போறேன். உன்னை விட்டுட்டு உங்க அம்மாட்டே போக முடியும். மாலா 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 நல்வாக்கு நீ கூறடே நல்வாக்கு நீ கூறடி கண்டி நல்வாக்கு நீ கூறடி கண்ணே காந்த குரலால் எங்களை கட்டி போட்டு இரவு இசை விரைப்படைக்கும் ராதா செல்வி கலைவாணி சிறக்க வாழ்த்துகிறோம். பாஸ்கரின் தம்பிகள் எனக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பு அன்பு குடும்பங்களுக்கு இந்த சார் நன்றி நன்றி. நம்ம உள்ள போய் உலகத்தின் தூக்கம் கலையாகோ உள்ளத்தின் ஏக்கம் உளையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தாய் கரையில் இருக்க வைத்தாய் எங்களை தண்ணீர் குடிக்க வைத்தாய் கரையில் பிறக்க வைத்தாய் கொடுப்பவர் அங்கே அலை கடங்கே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே
வாழ்க்கை அருகே பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தாய் அருகில் இருக்க வைத்தாய் எங்களை தண்ணீர் குளிக்க வைத்தாய் அருகே பிறக்க வைத்தாய் நெய்வேலி ஸ்டார் பாய்ஸ் இளைஞர் அம்பேத்கர் இளைஞர் பேரவை சார்பாக பாடலுக்கு அன்பளிப்படுத்துள்ளார்கள். அனைத்து இளைஞர்களுக்கும் எங்களது இசைக்குழு சார்பாக நன்றி நன்றி. சின்னாங்குள விடுதி பழனிச்செல்வம் கவுன்சிலர் ஐயா அவர்கள் பாடலுக்கு 100 ரூபாய் அன்பளித்தார்கள். பழனிச்செல்வம் ஐயா அவர்களுக்கும் நன்றி நன்றியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதா டிராவல்ஸ் கரம்பக்குடி நெய்வேலி கவிதா டிராவல்ஸ் சார்பாக பாடலுக்கு அன்பளிப்படுத்திய இளைஞர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் நன்றி நன்றியாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்து உங்க கரிமகத்துவமணியை நெய் எனக்கு சங்கத்தன்மை ஒன்றுத்தான் என்று விநாயகரை போற்றி என் குருநாதர் காமராஜரின் அருளாலும் அறிவின் தாகமாய் அருளறிந்த பிள்ளமாய் இவருக்கு தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சிறப்பாகும் கலைத்துறை சிறப்பாகும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு எனது கலைப்பணியை தொடங்குகின்றேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 இடங்களில் என்னாடா பொன்னாடா திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக விளக்கப்பட்டு 7 அண்ணன்மார்கள் உடனிருக்க செல்ல மகள் வந்தவர்கள் இன்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை அழித்ததாக அண்ணனும் தோழிமாரும் கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்ற தெரியல, போய் பார்ப்போம். அதற்கு முன்பாக குலக்கடவை யாருப்பின முருகப் பெருமான் கந்தன் வணங்காம எந்த காரியத்தையும் தொடரக்கூடாது. 5 வயதிலிருந்து அரியா பருவத்திலிருந்து அவர் ஒருத்தரை நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற காரணத்தினால் முதல்ல முருகப் பெருமானை வணங்கிட்டு சொல்ல சொல்ல இடிக்குதடா சொல்ல சொல்ல இடிக்குதடா
அருமையான ஒளிபரப்பு. ஆக இந்த மாதிரி நல்ல ஒரு பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நாடகம் நல்லா சிறப்பா அமையணும் அப்படின்னா முதல் காரணம் ஒளிபரப்பு தான். அந்த வகையில இன்னைக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு. கூட்டமும் இன்னைக்கு தான் கண் நிறைஞ்ச கூட்டமா இருக்கு. கொரோனா காலத்திற்கு பிற்பாடு இவ்வளவு ஒரு கூட்டத்தை பாக்குறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். இருந்தாலும் இனிமே எந்த ஒரு தீய வினைகளும் நம்ம அண்டாம இந்த வருடம் நல்ல வருடமாக எல்லோருக்குமே அமையணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம். அது ஒளிபரப்பு என்னதான் அமைந்தாலும் இந்த பக்கமேளம் என்று சொல்லக்கூடிய ஜாம்பவான்கள், இசை ஜாம்பவான்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுலயும் இந்த பெட்டி வாசிக்கிறவர் வெங்கல குரலும் மைக்கே தேவையில்லை. எடுத்துருங்க. ஆமா எடுத்துருங்க, மைக்கே எடுத்துருங்க, பூரா மைக்கே எடுத்துருங்க. அப்பேற்பட்ட முறையில இங்க உங்களையெல்லாம் சந்திக்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஒரு நவீன காலத்திலையும் நாடக கலை என்று சொல்லக்கூடிய கலையை வச்சு ரசிச்சு பாக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஆக எத்தனை கலைகள் இருந்தாலும் இந்த நாடக கலை மூலமாக மட்டுமே தமிழ் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்றத பெருமையோட சொல்லிக்கிறேன். அது மட்டும் அல்லாது தமிழ் கடவுளான முருகப்பெருமான நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, எதுக்காக நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? எதுக்கு? வேற வேலை வெட்டி இல்லாமையா? நிறைய வேலைகள் இருக்கு. இருந்தாலும் அவரையும் நினைக்கிறேன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா காதல். யாருக்கு? யாருக்கோ யாருக்கோ. ஆமா, இந்த காதல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு சங்க தலைவரை நீங்க தானே கேள்விப்பட்டோம். ஆமா, செயலாளர் நீங்க. அப்பேற்பட்ட முறை நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா? அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. சரி இருக்கட்டும். நான் காதலிக்கிறேன். யாரை காதலிக்கிறேன்? யார? முருகப்பெருமான். அழகு என்ற சொல்லுக்கு முருகன் என்றுதான் பொருள். முருகன் என்றாலே அழகன் தான், அவரை ஒருத்தரை தான் குறிக்கும். அது அப்பேற்பட்ட முறையில அந்த அழகனை விரும்பிக்கிட்டு இருக்கிறேன். எப்போ வருவாரு எப்படி வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வரவேண்டிய நேரத்துல சரியா வந்துருவாரு அப்படின்ற முறையில எத்தனை உறவுகள் இருந்தாலும் பிரச்சனைக்குரிய உறவுன்னா அது மாமியார் மருமகள் உறவு தான். ஆமா, என்னதான் நீங்க பாருங்களேன், கட்டி கொடுக்கறதுலாம் நல்லபடியா தான் கட்டி கொடுப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க. போக போகத்தான் தெரியும் மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மருமக உடைச்சா பொஞ்சட்டின்ற மாதிரி ஆயிரும். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நான் ஒரு யோசனை சொல்றேன். இப்ப திருமணம் முடிக்க போறோம்னு வச்சுக்கோங்க, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பாக்குறத விட்டுட்டு மாமியார வரப்போறவங்களுக்கும் மருமக வரப்போறவங்களுக்கும் முதல்ல ஜாதகத்தை பாத்துறோம். என்னதான் ஜாதகம் பார்த்து 10 பொருத்தம் பக்காவாக இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அது 7ஆம் பொருத்தமா மாறி இருக்கு. என்ன காரணமே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் என் மாமியார் அப்படிப்பட்டவங்க கிடையாது, ஆதிபராசக்தி இல்லையா. ஆக அவங்களை காக்க பிடிக்கிறத விட்டுட்டு ஆதியும் அந்தமாக இருக்கக்கூடிய அந்த சிவபோனை வணங்கி விட்டு பின் கடைக்கு செல்வோம் என்ற முறையில